டாக்டர் சிவா காணொளி வாசகர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று உலகத்தில் பரபரப்பான பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது தேவையற்ற வன்முறை கலந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு இடையே பல நல்லதும் நடக்குது. செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்தில் கம் செப்டம்பர் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதுனால இதில் செப்டம்பர் 5 ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பழைய துணை ஜனாதிபதி அப்புறம் ஜனாதிபதியாக இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனுடைய பிறந்த நாள் செப்டம்பரில். நேற்று 11 பாரதியாருடைய நினைவு நாள். இது ரெண்டுமே என் குடும்பத்துக்கு பொருந்தக்கூடியது. செப்டம்பர் 5 இப்போ என்னுடைய பையன் இளையவன் பிறந்தான். அதனால் அவனுக்கு ராதாகிருஷ்ணன் பேர். அதே மாதிரி செப்டம்பர் 11 என் பையன் பெரியவன் பிறந்தான். அவனுக்கு சுப்பிரமணியன்னு பேர். அது மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த செப்டம்பர் மாதம். அது சோகமான பல நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையே இந்திய ஜனநாயகத்தில் முத்தாய்ப்பாக இன்று நம்ம கொங்கு நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்த தமிழன் சிபி ராமதாஸ் அவர்கள் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியாக இன்று பதவியேற்கிறார். அது வரவேற்கத்தக்கது. ஜனநாயகத்துக்கு அது ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வு, வரலாற்று சிறப்பு மிக்கது. அதே நேரத்தில் பல கொடுமைகள் உலக வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு நடந்து விட்டன. என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் சார்லி கிர்க் அப்படின்னு நம்ம டொனால்டு ட்ரம்புடைய நெருங்கிய நண்பர், அவன் மாணவன். அவன் உட்டா பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் நேற்று சுடப்பட்டு இறந்து விட்டார். அப்படி சுடப்பட்டு இறந்தது அப்படிங்கிறது மிக கொடுமையானது ஜனநாயக நாட்டில். அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, சமுதாய சீர்திருத்தம், பழமையை பற்றியெல்லாம் பேசினார். அது பழமையாக இருக்கட்டும் புதுமையாக இருக்கட்டும், அதுக்கு மக்கள் முன்னுரிமை கொடுத்தாங்க, அதுக்கு மதிப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ஜனநாயக பண்பு. நமக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவன் தீவிரவாதின்னு சொல்கிறதோ அவன் ஜனநாயகவாதி இல்லைன்னு சொல்கிறதோ நம்ம செய்வது என்பது ஜனநாயகமாக. அப்படியே அமெரிக்க வரலாற்றில் பார்த்தோம்னா அப்ரஹாம் லிங்கனுடைய படுகொலை ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஒரு நிறவெறி கொண்டுட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதேமாரி கென்னடிக்கு நடந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறவெறியிலேயே மாபெரும் தலைவராக வந்தவர் யார் அப்படின்னு சொன்னால் மார்ட்டின் லூதர் கிங். அவர் ஜூனியர் மார்ட்டின் லூதர் கிங் மிகச்சிறந்த தலைவர். அந்த கருப்பு நிற மக்களுக்கு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சுரண்டப்பட்ட மக்களுக்கு மாபெரும் தலைவர். அவரும் ஒரு வெள்ளை நிற வெறியனால் சுடப்பட்டான். அதே மாதிரி அமெரிக்காவில் எப்படின்னா அன்னிகிலேஷன் ஆஃப் லீடர்ஸ். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இஸ்ரேலில் பார்க்குறோம். இஸ்ரேலில் நேத்தன்யாகு என்ன செய்கிறாருன்னா, எதிரி கட்சியினுடைய ஈரானுடைய தலைவராகட்டும் ஹமாஸ் தலைவர்களாக இருக்கட்டும், இவர்களை சிரியாவுடைய தலைவராக இருக்கட்டும், இவர்களை கொன்று விடுவது. அப்போ தீர்வு எப்படி ஜனநாயக விரோதம் இல்லை. இது டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்னு, வயலன்ஸுக்கு வயலன்ஸ்னு. இது என்ன ஆயிடுச்சு? வயலன்ஸ் பிகெட்ஸ் வயலன்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் வி ஆர் எகென்ஸ்ட் வயலன்ஸ். வயலன்ஸு தீர்வு இல்லை, அது தொடர்ந்து கொண்டே போகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் லீடர்ஸ் எல்லாம் உருண்டை இருக்கும்போது கத்தாரில் தோகாவில் போட்டிருக்காங்க, குண்டு போட்டிருக்காங்க அந்த கட்டடத்தில். அதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஹமாஸ் லீடர்ஸ் எல்லாம் ஒரு 15-20 பேர் அந்த தொழுகிற நேரம் வரதுனால வேறு ரூமுக்கு அவர் வேறு கட்டடத்துக்கு போயிட்டாங்க தொழுகிறதுக்கு. அவங்களுடைய மொபைல்லாம் செல்ஃபோன்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. அது ராங்காக போயிடுச்சு. குண்டு போட்டு யாராவது இறந்தோன்னா சம்பந்தம் இல்லாதவர்கள், அந்த தலைவர்கள் மட்டும் இறக்கவில்லை, சம்பந்தம் இல்லாதவர்கள் இறந்து விட்டார்கள். அதில் அவர்கள் தப்பி விட்டார்கள். இது உலக அதிர்வுக்கு உள்ளாக்கியது, அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. டொனால்டு ட்ரம்பே அவருடைய உதவியாளர் மூலமாக தொடர்பு கொண்டு கத்தார் ராஜாட்ட சொல்லிட்டாரு, அந்த நிர்வாகிகிட்ட, எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. இருந்தாலும் கூட சமாதான பேச்சு 50 பேரை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு கட்டத்தில் பேசிக்கொண்டே இதை தாக்குவது என்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கைவந்த கலை. அது பழக்கமாயிடுச்சு. நம்ம முதலே பார்க்குறோம், ஈரானில் இஸ்ரேலு தாக்க போது அதுக்கு முன்னாடி இஸ்தான்புல்ல பேச்சுவார்த்தை நடக்குது.
அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே என்ன பண்ணா உக்ரைனில் சண்டை நடந்தது. இதெல்லாம் வந்து எப்படின்னா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே கெயின் பண்ணிக்கிட்டு அட்டாக் பண்ணுறதுங்கிறது எந்த தரப்பில் இருந்தாலும் அது தவறானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யா நம்ப முடியாது, நீங்கள் கத்தாருடைய அமெரிக்காவை நம்ப முடியாது. ஆனால் அதில் முக்கியமான என்னன்னா இஸ்ரேல் பணைய கைதிகள் 50 பேரை ஹமாஸ் வெளியிட வேண்டும் அப்படி என்பது இருந்து கொண்டு இருக்கு. அவருக்கு செய்யவில்லை. இப்போ முத்தாய்ப்பா என்ன சொல்லிட்டாங்க இஸ்ரேலில் நேத்தன்யாகு, என்டையர் பாலஸ்தீனையே பிடிக்க போகிறோம். இன்னும் பாலஸ்தீனுங்கிறது ஒன்று கிடையாது, எல்லாம் இஸ்ரேல் தான் இங்கிறத ஒவ்வொரு கட்டமும் எக்ஸ்பான்ஷனிஸ்ட். அதாவது என்னன்னா நாடு பிடிப்பது அவங்க அப்படி தான் இருந்தாங்க. 1948 49 பார்த்த எல்லையை விட பல மடங்கு பெருக்கி விட்டார்கள். எக்ஸ்பான்ஷனிஸ்ட் ஆக மாறிவிட்டார்கள். அது வந்து ஜியோனிசம் அப்படின்னு சொன்ன கண்டம். அது உலக மக்களுடைய உலக நீதிமன்றத்தினுடைய அது இதுதான் முடிவு தான். அவங்க நேத்தன்யாகுவே வந்து அவன் வந்து ஒரு சாதமாக வார் கிரிமினல்னு டிக்ளேர் பண்ணிடுச்சு யுஎன்ஓ. இருந்தாலும் யுஎன்ஓ இப்போ எங்கே இருக்குது, வல்லரசுகளாக எங்கே இருக்குன்னு தெரியல. அவர்கள் செய்வது வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி இடத்துல வந்து இங்கே நம்ம பார்க்கணும், இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்துடுச்சு. எங்கே? நேபாளில் வந்து என்ன ஆயிடுச்சு, மாணவர்கள் போராட்டம். அது என்ன, லஞ்ச ஊழலை எதிர்த்து அப்படிங்கிறத சர்மா ஒலி என்பவர் குடும்பத்தோடு தப்பித்து விட்டார். பழைய ஜனாதிபதியினுடைய அந்த நாட்டினுடைய தலைவர் பிரைம் மினிஸ்டருடைய மனைவி வீட்டை இருக்கும்போது கொல்லப்பட்டார்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு, இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. இதுக்கு என்னன்னா அரசியல் தீர்வு உண்டா இல்லையா? இப்போ ஆர்மிகிட்ட பேசுறதா அங்கே உள்ள ஜனாதிபதி கிட்ட பேசுறதா என்ற குழப்பம் வந்து விட்டது. அப்போதான் என்ன எனக்கு நினைப்பு வந்தது அப்படின்னா, இந்தியாவில் நடந்த ஒரு புரட்சி, அது என்ன ஆயிடுச்சு, கழகம்னு சொல்லுவோம். கழகங்கிறது 1857 சிப்பாய் கழகம். சிப்பாய் கழகத்தில் மிகப்பெரிய சண்டையெல்லாம் நடந்தது. பிளாக் ஹோல் ட்ராஜடின்னு சொல்லி கல்கட்டாவில் ஒரு 10 பேர் இருக்க வேண்டியதில் 100 பேருக்கு மேலே ஆங்கிலேயர்களை வச்சு மூச்சு திணற வச்சு கொலை பண்ணாங்க. அதிலிருந்து பெரிய கலவரம் ஏற்பட்டது. வெள்ளையனே வெளியேறுங்கிறது அப்போவே ஆரம்பிச்சிருச்சு 1957. ஆனால் 57 கலவரம் தோல்வி அடைந்து விட்டது. அதை வந்து என்ன ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸும்பாங்க. அது வந்து கலவரம்னு இங்கிலீஷான ரைட்டுன்னா. இந்த ரைட்டுங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஜனநாயக முறைப்படி இருந்தால் வராது. ஜனநாயக முறைப்படி இல்லை என்றால் சப்ரஷன், அப்ரஷன், எக்ஸ்பிளாய்டேஷன், இந்த மாதிரி விக்டிமைசேஷன்லாம் இருந்தால் அந்த இடத்துல வந்து வாய்ஸ் வந்து கலவரமாக மாறும். இதான் தான் மார்ட்டின் லூதர் கிங் என்ன சொன்னார் ஜூனியர் அப்படின்னா, இந்த மாதிரி ரைட்டு கலவரத்துக்கு பேர் என்னன்னா, இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் தி அன்ஹேர்டு அப்படிம்பாரு. மக்கள் குறைகளை கேட்டு தீர்வு காணாமல் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு ஏற்படுகின்ற இந்த கலவரம் அப்படின்னு மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவார். ஏன்னா அடக்குமுறை, அவங்கள பேச விடக்கூடாதுங்கிறது, ஊர்வலம் போகக்கூடாதுங்கிறது, இப்படி தான் கட்டுப்படுத்தினா, அதிகாரத்தை படுத்தி செய்தா, அப்ரெஸ் பண்ணால் அது எதுவாக மாறும்னா கலவரமாக மாறும். அது மாறிடுச்சு. இப்போ நேபாளில் சர்மா ஒலி இல்லை. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஆர்மி கையில் போயிடுச்சு. ஆர்மி யாரை கொண்டுக்கிட்டு வரணும்னு தெரியல. இதில் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஒரு முறையான கலவரம் இல்லை, இது ஒரு கும்பல். இதுதான் பிரெஞ்சு ரெவல்யூஷனில் பார்க்கலாம். அதை தான் இந்தியாவில் 1857 நடந்த அந்த சிப்பாய் கழகத்தை பார்க்கலாம். சரியான தலைவன் இல்லை, தாத்தியா தொப்பி மகாராஷ்டிரா சேர்ந்தவங்களாம் இருந்தான். அதேமாரி நீங்கள் பிரெஞ்சு ரெவல்யூஷனில் எவன் வந்து கில்லட்டின் கண்டுபிடிச்சானா அந்த கில்லட்டின் மிஷினாலே அவன் கொல்லப்பட்டான். கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ராஜாவா நெப்போலியன் வந்துட்டான். இதில் என்ன வெல் ஆர்கனைஸ்டா, அதாவது கேடர் ஓரியன்டா கட்சி அரசியல் கட்சியாக இருந்து தத்துவத்தில் செயல்பட்டு போராடினால், புரட்சி பண்ணால், கலகம் பண்ணால் அது வெற்றி பெறும். இப்போ நேபாளில் என்ன ஆயிடுச்சு, நான் யார் தலைவராக வைக்கிறது, யார் பிரைம் மினிஸ்டர், எலெக்ஷன் வர்ற வரையிலும் யார் இன்டரிம் கவர்மெண்ட்டை நடத்துறது, இந்த தற்காலிக கவர்மெண்ட்டை நடத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ தான் நான் பார்க்குறேன், இந்திய வரலாற்றில் இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் பேசிஃபிஸ்ட்டு இவங்க எப்போதும் சண்டை போட்டதே கிடையாது. இந்திய மக்கள் கலவரத்துக்கு தயாராக இல்லை, எல்லாமே கடந்து போவார்கள்.
இங்கே உள்ள நாயன்மார்களாக இருக்கட்டும், ஆழ்வார்களாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், இந்த பக்தி மூமெண்ட்டே எப்படின்னா மக்களை வந்து பக்தி மார்க்கத்துக்கு, ஆன்மீக மார்க்கத்துக்கு கொண்டுட்டு போட்டதுனால இவர் வயலன்ஸ் என்பதை இந்திய மக்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு ஆதரவாக இருந்ததில்லை. அதனால தான் காந்திஜி எல்லாம் வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தில் நம்பும் யாரும் ஓரணியில் சேர்வீர்னு சொல்லி கவுமினி தேசிய விநாயகம் பிள்ளை எல்லாம் பண்ணார். அதில் காந்தி வந்து என்னன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி மடியாமல் அறவழியில் போராடி வெல்லுன்னு அவர் வென்றுட்டார். அது வந்து உலகத்தில் மேபெரும் சாதனை. சர்ச்சிலிருந்து அவனை பாராட்டினாங்க. அவருக்கு வந்து சுதந்திரம் வந்து நமக்கு வந்து பல போராடி எல்லாம் இறந்தாலும் கூட நாம் வந்து ஆங்கிலேய நேயத்தை நம்ம வெல்ல முடியாது என்று நடந்தது. அதே காலத்தில் நம்ம 1947 சுதந்திரம் வாங்கினோம். அது பார்த்திங்கன்னா இந்திய வரலாறுல ஒரு 3 பேரை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யாரை ஞாபகம் வச்சுக்கணும்? காந்தியை ஞாபகம் வச்சுக்கணும், கோபாலகிருஷ்ண கோகலையை ஞாபகம் வச்சுக்கணும், திலகரை ஞாபகம் வச்சுக்கணும். திலகரையும் கோபாலகிருஷ்ணரையும் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தீவிரவாதி மிதவாதின்னு பிரிப்பாங்க இந்த சுதந்திர போராட்டத்தில். இதை ஏன் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்திய மக்கள் மிதவாத பக்கம்தான் நிற்பார்கள், அதுதான் வென்றெடுக்கும். வயலன்ஸுக்கு, அராஜகத்துக்கு, போராட்டத்துக்கு, வன்முறைக்கு போக மாட்டார்கள். கோபாலகிருஷ்ண கோகலை வந்து காந்தியை உருவாக்கினார். பாலகங்கரா திலகர்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ், பாரதியார், வஉசி போன்றவர்களாக இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து வெற்றி பெறவில்லை. இதில் கடைசியில் வெற்றி பெற்றது என்ன அப்படின்னு சொன்னால், கோபாலகிருஷ்ண வழி வந்த இவங்க 2 பேரும் சித்பவன் பிராமின் தான், மகாராஷ்டிரா சேர்ந்தவர்கள். இங்கே வயலன்ஸுக்கு ஜனநாயகத்தில் இடமில்லை. அதே நேரத்தில் ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்தவர்கள் மக்களுடைய தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு என்று அதற்கு போகணும். இப்போ கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய கவாய் சொல்கிறாரு, 4 வருஷமாக ஆளுநரும் ஜனாதிபதியும் வந்த ஃபைலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம், மாநிலங்கள் அவை கொடுத்த ஒரு தீர்மானத்துக்கு முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால், இதை நாங்கள் சும்மா உட்காந்து பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம். ஐடியல் சிட்டிங்கில் இருக்க முடியாது. 3 மாதம் டைம் கொடுத்தோன்னா, ஏன்னா ஜனநாயக அமைப்பில் உறுப்புகளில் சில உறுப்பு செயல்படவில்லை என்றால் அதை நாங்கள் கண்டுகொள்வோம், செயல்படுத்த வைப்போம். அதனால் டெமோக்ரஸியில் டிலே பண்ணுனா மக்களுடைய குறைபாடை தீர்க்க முடியாது. அது எங்கன்னா வயலன்ஸாக மாறும். அதனால தான் கான்ஸ்டிடியூஷனுடைய வாட்ச் டாக் அப்படின்றது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்ற நீதிபதி நேற்று அருமையாக சொல்லிட்டாரு, இனிமேல் ஜனநாயகத்துக்கு அப்பால் செயல்படுகின்ற எதையும் ஏற்கொள்ள முடியாது. அதனால் வாட் எவர் இஸ் பாஸ்டு பை தி பார்லிமெண்ட் மஸ்ட் பி கன்சன்டட் பை தி பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் இன் தி ஸ்டேட்ஸ் அப்படி என்று கூறி, ஜனநாயகத்தில் மக்களுடைய குறைகளுக்கு செவி கொடுத்து கேட்டு அதை தீர்வு காண வேண்டும் என்பதே ஸ்பிரிட் ஆஃப் டாலரன்ஸு, ஸ்பிரிட் ஆஃப் அக்காமடேஷன், ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் என்று கூறி, வயலன்ஸ் இடமில்லை என்று, எங்கே வயலன்ஸ் நடந்தாலும், அது தலைவர்களை கொலை செய்தாலும் அதற்கு இந்திய ஜனநாயகம், இந்திய மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்று கூறி, நாளை நமதே என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.